ஹாய் கைஸ், நான் உங்கள் ஸ்டூடெண்ட். நான் ஒரு சிஇசி ஸ்டூடெண்ட். காஸ்டியூம் ஃபிட்டிக்கில் சைபர் சிட்டி இம்ப்ளான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க சைபர் சிட்டி இம்ப்ளான் ட்ரைனிங் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இதோட நிறைய இம்ப்ளான் ட்ரைனிங் இருக்குது. வாங்க அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளான் ட்ரைனிங் பார்த்தா மிஷின் லேர்னிங் யூசிங் பைத்தான், வெப் டிசைனிங், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின், சிசிஎன்ஏ ஆர் நெட்வொர்க்கிங், பிஹெச்பி, MySQL, mobile compatible website development, mobile app development, Android or iOS. ஸோ இவ்வளோ இம்ப்ளான் ட்ரைனிங் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ளான் ட்ரைனிங் பண்ணணும்னா நான் காஸ்டியூம் ஃபோட்டோக்கோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் வியூ பண்ணி பாருங்கள். என்ன லோட் பண்ணேன்னா அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். சைபர் சிட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அது என்ன இன்சிடென்ட்டுன்னு நான் செக் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்கு, எந்த இடத்துல அட்டாக் நடந்திருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நான் அதை செக்யூரிட்டி டீமுக்கு அப்டேட் பண்ணணும். ஏன் செக்யூரிட்டி டீமுக்கு அப்டேட் பண்ணணும்னா அப்போ தான் அவங்க என்ன இது பிரச்சனை, எங்கேருந்து வருது, யார் அட்டாக் பண்ணுறா, ஸோ அவங்களால அதை பிளாக் பண்ண முடியும், டிஃபெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னோடய டேட்டாவை பேக்கப் பண்ணி வச்சுக்கணும் அப்போவே. ஸோ ஏன்னா நம்ம டெய்லி பேக்கப் பண்ணுறது பெஸ்ட். எப்பவுமே இப்போ நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ அந்த டைமில் அட்டாக் நடக்கப்ப அந்த டேட்டா ஏதாவது இருக்கப்போ பேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அந்த டேட்டா ஏதாவது எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ ஏன்னா ஒரு பர்சன் அட்டாக் பண்ணுறப்ப என்னோட டேட்டாவை ஃபுல்லாகவே கிராஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம பேக்கப் பண்ணி வைக்கிறது எப்பவும் பெஸ்ட்டு. அண்டு என்னோட எப்பவுமே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு செக்யூரிட்டி பாலிசி வைஸ் எனக்கு செக்யூராக இருக்கும். ஸோ எப்பவும் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.